Shara, வணக்கம் and welcome to Molly's Biggboss review. இது day 58, டிசம்பர் 2ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். Very interesting conversations in the house today. So அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், especially between Aurora, Paaru and Kammu. பாரு வந்து இவங்க ரெண்டு பேரும் கமருடின் அண்ட் அரோராவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முறியக்கூடாது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி பேசுகிறதுக்காக கூப்பிட்றாங்க. இதுக்கு என்ன காரணம், ஏன் பாரு அப்படி செஞ்சாங்கன்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல அரோரா பற்றி சொல்லுவோம். அரோரா வந்து சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வித் கமருடின் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐம் ஃபீலிங் யூஸ்ட் அப்படின்ற விஷயத்தை அவங்க வந்து சொல்கிறாங்க. திஸ் இஸ் இமோஷனல் ட்ரையாங்குலேஷன். யூஸ்வலி இந்த 3 பேர் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு உறவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், வேலிடேஷன் இருக்கும். இன்னொரு ரிலேஷன்ஷிப் வந்து முக்கோண காதலில் வந்து இன்னொருத்தரோட அந்த மெயின் கேரக்டர் வந்து இன்னொருத்தரோட இருக்கும் அந்த உறவு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வந்து பீங் யூஸ்ன்ற மாதிரி ஒரு இமோஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. தே ஆல்வேஸ் பி லைக் பிளேயிங் செகண்ட் ஃபீல்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஒரு பேக்கப் மாதிரி. நான் வந்து அங்கே இல்லாத பட்சத்தில் நீ என்கிட்ட வரன்றது வந்து இது வந்து யூஸ்வலி ஹேப்பன்ஸ் இன் எனி முக்கோண காதல்னாலே இது நடக்கும். பார்த்தீங்கன்னா அஃபேர்ஸில் கூட ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு மிஸ்ட்ரஸ் இருக்காங்கன்னா அதுலேயும் இது நடக்கும். அண்ட் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் தே வாண்ட் டு ஃபீல் இம்பார்ட்டன்ட். ஸோ யாருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ யூஸ்வலி வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காதவங்க வந்து வில் ஃபீல் இன்வேலிடேட்டட், அண்ட் தட்ஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் வித் அரோரா. அரோரா ஃபீல்ஸ் வந்து ஐம் பீங் யூஸ்ட். பாருக்கிட்ட சண்டை போட்டால் தான் நீ என்னை தேடிட்டு வர, அண்ட் பாருக்கிட்ட நீ ஓகேயா பேசுனா நீ என்னை மறந்துடுறேன்ற விஷயத்த சொல்லி அங்கே பதிவு பண்ணுறாங்க. அதாவது ஒரு நாள் பூரா நீ என்னை தேடக்கூட இல்லை, நான் தனியாக தான் உட்காந்து சாப்பிட்டேன், ஆனால் நீ என்னை பார்க்க கூட வரல அப்படின்ற விஷயத்த வந்து அவர் அங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க அரோரா. ரைட், அண்ட் இது வந்து நீ பாருவை ஜெலஸ் ஆக்குறதுக்காக நீ பண்ணுறியா அப்படின்ற ஒரு விஷயமும் என் மைண்டில் இருக்குது. ஸோ நீ வந்து பாரு என்கிட்ட பேசல, என்கிட்ட சண்டை பிடிச்சிட்டான்னு, சரி நான் வந்து பாருவை ஜெலஸ் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நீ வந்து என்கிட்ட வரியா அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இது வந்து ஷி ஃபீல்ஸ் இமோஷ்னலி அபெண்டன் பண்ணிட்டேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, கம்யூனிட்டி நீ சிரிச்சா எனக்கும் சிரிப்பு வருது, நீ அழுதுனா எனக்கும் அது சோகம் வருது. இது காலிங் மிரரிங் எமோஷன்ஸ். இந்த மிரரிங் எமோஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இன் எனி பாண்ட் when you form a bond, right? ஒருத்தங்க சேடாக இருந்தாங்கன்னா you will feel sad. இப்போ வந்து அந்த பிக்பாஸ் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நடிக்கும்போது ஒரு சோகமான காட்சி பார்க்கும்போது நமக்கும் அந்த கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கும் அது சோகமான ஒரு ஃபீல் வருதுல்ல, அந்த மிரரிங் வந்து எனி ரிலேஷன்ஷிப்பில் வந்து அது ஃபார்ம் பண்ணுறது வழக்கமான விஷயங்கள் தான், ரைட்? அதுக்கப்புறம் வந்து ஷி கிரைஸ், அரோரா கிரைஸ், இல்லை எனக்கு இந்த உறவு வேண்டாம். பாரு எடுத்து சொல்கிறாங்க பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸாக இருங்கன்னு, ஆனால் இவங்க வந்து இல்லை எனக்கு வேண்டான்னு சொல்லி அவங்க அழறதுக்கு காரணம் வந்து ஷீ இஸ் மோர்னிங் த ஃப்ரெண்ட்ஷிப் தட் ஷி தாட் ஷி ஹேட் வித் கமருடின். கமருடினோட என்னோட நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நட்பு, ரொம்ப இணைப்பிரிய முடியாத ஒரு நட்பு அப்படின்ற அவங்க மைண்டில் வந்து அவங்க ஏற்றிக்கிட்ட சில விஷயங்கள் அது உண்மை இல்லையேன்ற ஒரு மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் அங்கே நடக்குது. அதனால தான் ஷி பிரேக்ஸ் டவுன் அண்ட் ஷி கிரைஸ், ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன்ஸ் அங்கே முடியுது. அப்புறம் தனித்தனியாக பேசுகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரு வந்து ஏன் இந்த உறவு அந்த நட்பு வந்து தொடரணும், அரோரா அண்ட் கமருடின் ஏன் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இன்னும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷயமாக தான் தெரியுது. லுக், ஐம் டாக்கிங் அபவுட் the reactions that they give in the 1 hour show. I'm not analyzing their characters, right? So இது வந்து ஒரு strategic point-ஆக தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து she's trying to show that I'm secure. கமருடின் எனக்கு தெரியும், எனக்கு வந்து நீ அது உன்னோட நட்பாக பழகிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஆட்சேபனை இல்லை, எனக்கு சந்தேகம் கிடையாதுன்னு இது அப்புறமா வியனா கிட்ட சொல்லுவாங்க. நான் வந்து கமருடின் நம்புகிறேன், கமருடின் வந்து பிரித்து சொல்லிட்டான், நான் வேற அவ வேற, என்கிட்ட இருக்கிற நட்பு வேற அன்பு வேற அப்படின்னு சொல்லிட்டான், அதனால எனக்கு வந்து நான் வந்து சஸ்பிஷன்ஸ்லாம் பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அதே பாரு ஏன் நீ வந்து அவளோட க்ளோஸாக இருக்க, ஏன் நீ அவள் பக்கத்தில் உட்கார அப்படின்ற விஷயங்களும் சொல்கிறாங்க. ஸோ பாரு வாண்ட்ஸ் டு ஷோ தட் ஷீஸ் மெச்சுவர் அண்ட் செக்யூர்ன்றதை வந்து அங்கே காட்டுறாங்க. பட் திஸ் அ ஃப்ராய்டியன் ஸ்லிப். ஃப்ராய்டியன் ஸ்லிப்ன்றது என்னன்னா, நம்ம சைக்காலஜியில் சொல்லுவோம், இந்த மாதிரி சில விஷயங்கள் சில வார்த்தைகள் நம்ம பேசும்போது வரும் வார்த்தைகள் வந்து இது உங்கள் அடிமனசில் உள்ள உண்மையை வந்து வெளிப்படுத்தணும். அவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, இங்கே பாரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தென் ஷி வில் cut it, and the relationship என்ற வார்த்தை பயன்படுத்திட்டு she will replace it, not in those கோர்வே அந்த சென்டென்ஸ்ல இல்லை, ரிலேஷன்ஷிப் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு she will switch to friendship. அரோரா அண்ட் கமருடினை பற்றி சொல்லும்போது ஸோ அவங்க கண் பார்வையில் இது இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறாங்கன்றது தான் நமக்கு புலப்படுது. அங்கே வியனா கிட்ட தனியாக வெளியில் பேசும்போது கூட
எனக்கு வந்து வேணும்னு அரோரா அவனோட க்ளோஸாக இருக்கிறா, எனக்கு அது வலிக்கும்னு தெரிஞ்சு அவனோட க்ளோஸாக இருக்கா. இஃப் யூ ஆர் ஸோ கான்ஃபிடென்ட் ஆஃப் கமருதீன் பீயிங் வித் யூ, ஸோ அரோரா பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லையே. ஏன் வந்து அரோரா வந்து தப்பானவங்கன்ற மாதிரி யோசிக்கிறீங்க, ஆபாச குறியீடு காட்டினாங்கிற ஒரு நெரட்டிவ் கொண்டு வந்தீங்க, and all of that, right? ஸோ அது நடக்குது. And as I said, why are they fighting over Kamruddin? Kamruddin வந்து is very volatile. அவருக்கு என்ன வேணுன்றதே அவருக்கு தெரியலங்க. and he's playing with these both the girls' emotions, which is not right. ஏன்னா அவர் வந்து ஒரு நெரட்டிவ் கொடுத்துருக்காரு பாருக்கிட்ட, நான் உன்னை தனிமையாக நீ தான் எனக்கு க்ளோஸ் அப்படின்றது வந்து அரோரா முன்னாடியே சொல்வார். நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, எனக்கும் பாருக்கும் உள்ள உறவு வந்து இன்னும் ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொன்னேன்னு. அப்போ அரோரா சொல்லுவாங்க, இல்லையே நீ அப்படி சொல்லவே இல்லையே, நீ என்கிட்ட சொன்ன இல்லை நான் வந்து அப்படிலாம் நான் யோசிக்கலை, நானும் அவ்வளோ வந்து க்ளோஸ், நானும் அவ்வளோ ஸ்பெஷல்ன்ற மாதிரிலாம் நான் ஒன்றும் யோசிக்கலைன்றது தான் நீ சொன்னேன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் அமித் அண்ட் பிரஜீன் கிட்ட வந்து இவர் பேசுவார், கமருதீன் பேசிகிட்டு இருப்பார். இங்கே பாருங்கள், எனக்கு அரோரா தான் பெட்டர்னு தோணுது, அரோரா இஸ் மோர் பாசிட்டிவ், என்னை மோட்டிவேட் பண்ணுறா, என்னோட வாழ்க்கையில் வந்து இன்னும் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவ தான் கரெக்டான ஆள், பாரு அப்படி கிடையாது, எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, ரொம்ப நெகட்டிவிட்டி அப்படின்னு சொன்னவர் இங்கே வந்து அப்படி கதையை திரிச்சு சொல்கிறாருங்க. அண்ட் கமருதீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இமோஷ்னல் மெச்சூரிட்டி சுத்தமாக கிடையாது. ஒரு கட்டத்தில் வந்து அரோரா பேசிகிட்டே இருக்கும்போது அவர் வந்து ஹி வில் சே சம்திங் லைக் நீ ரொம்ப பேசுகிற அப்படின்ற மாதிரி, அப்போ நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். பட் அவர் வந்து அடிக்கோடிட்டும் சொல்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, இங்கே பாரு இந்த வீட்டில் எப்படி வெளியே போனால் நான் என் வாழ்க்கையை பார்த்துப்பேன், நீ உன் வாழ்க்கையை பார்த்துப்ப அப்படின்னு. ஸோ ஹீ இஸ் குவைட் ஷுர் ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வென் ஹி லீவ்ஸ். இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இருப்பாங்களான்றதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது, ரைட்? அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஹி வாக்ஸ் அவே. அது வந்து இட்ஸ் a sign that he cannot handle confrontation, அந்த emotional confrontation வந்து அவரால் ஏற்றுக்க முடியல. and so he walks away. ஸோ கமருதீனோட இமோஷனல் இம்மெச்சூரிட்டி காரணமாக அவரோட வந்து எந்த ஒரு உறவும், இந்த மாதிரி ஒரு உறவுனா அது வந்து கொஞ்சம் பார்த்து தான் பழகணுன்ற மாதிரி தோணுது, based on what how he's reacting in the house, right? Given that he's got a bad past, அவருக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, தனிச்சு வாழ்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேயே the father had abandoned him. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது அந்த ட்ராமாவோட சேர்த்து அவர் வந்து இப்போ வெளியில் நடந்துக்கிற விஷயங்கள் அவருக்கு மட்டும் கிடையாது, அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே வந்து பாதகமாக தான் அமையுன்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. அகெயின் பேஸ்ட் ஆன் தியர் ரியாக்ஷன்ஸ் இன் த 1 hour show, ரைட்? அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் ஆதிரி விஷயம் நடக்குது. ஆதிரி வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க வித் அரோராட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து பெண்களை இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டான், விக்டிம் கார்ட் ப்ளே பண்ணுறான்ற மாதிரி சொல்லுவாங்க, மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி எனக்கு காட்டிக்கிட்டான். ஷி அக்ரீஸ், எனக்கும் எஃப்ஜேக்கும் உள்ளது வந்து மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப், ஆனால் லவ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அவன் வந்து எப்படி வியானா கிட்ட இருக்கிறானோ அதே மாதிரி தான் என்கிட்டயும் இருக்கிறான், ஆனால் அது ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு சொல்லும்போது அரோரா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எஃப்ஜே என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து எஃப்ஜே கிட்ட, அதாவது ஆதிரைக்கு வந்து எஃப்ஜே கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அந்த உணர்வுகள் வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த லவ் ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நானும் வியானாவும் அப்படி கிடையாது, வியானா வந்து நாங்கள் வி நாட் ஈச் அதர்ஸ் டைப், அண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் கிடையாதுன்றதும் சொல்கிறாரு. அண்ட் எஃப்ஜே கீப்ஸ் ரெஜிஸ்டரிங் திஸ், ரைட்? வேறு இடங்களில் பல தடவை அவர் பேசிட்டார். அண்ட் ஆதிரை வில் ஸ்னிகர். ஸோ அங்கே ஒரு தவறு என்ன நடந்துச்சுன்னா, ஆதிரி வந்து went after him and she was really emotionally dependent on him in the house. ரொம்ப குறுகிய காலத்தில் அவர் விலகி போக she went after him. ஸோ அதை வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அவர் இது ஹீரோ மாதிரியும் வியனா வந்து பட் வியனா வந்து கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க. பட் அவங்களும் வந்து அதை சொல்ல, இந்த வீடு அப்படிப்பட்ட ஒரு வீடு, அந்த இமோஷ்னல் கிரவுண்டிங்காக, இமோஷ்னல் பாண்டுக்காக அவங்க வந்து எஃப்ஜே கிட்ட தேடிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆதிரை வந்து எஃப்ஜே வந்து விக்டிம் கார்டு பயன்படுத்தி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காரு, என் மேலே ஒரு தப்பான கண்ணோட்டத்தை கொடுத்துருக்காரு, which he did, ரைட்? பட் நமக்கு வந்து வைரலாக போன வீடியோஸ், ஆன்சீன்லேருந்து வந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேடிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ now that she's gone out and she's come back and she needs to just distance herself from FJ அப்படின்ற மாதிரி தான் ஒரு எண்ணம் வருது. அதை டிஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து தொடர்ந்து விளையாடினாங்கன்னா ஐ திங்க் ஷி வில் கோ ஃபார் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. பட் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் வேர்ட்ஸில் வந்து ஹீஸ் அட் த லோவஸ்ட் அண்ட் யா சர்ப்ரைசிங்லி கமருதீன் இஸ் அப் தேர் as well. ஸோ எப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் நடக்கும்போது நைட்டு வந்து வெண்மதின்ற பாடல் வந்து ஒளிபரப்பாகுது. அது ஒளிபரப்பாகலை, அவங்க பாடுறாங்க. ஐயோ வானொலி மாதிரி பேசுகிறேன்னா. ஸோ இவங்கெல்லாம் வந்து உட்காந்து பாடல் கேட்குறாங்க, வெண்மதி சாங். ஏன் வந்து சில பாடல்கள் நமக்கு வந்து அப்படி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துது?
நான் வந்து அச்சுமிலி அச்சுமிலின்ற ஒரு சீரீஸ் வந்து மென்டல் ஹெல்த் அவேர்னஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலில் இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். செலிப்ரிட்டிஸ் குஷ்புவாக இருக்கட்டும், அபிராமியாக இருக்கட்டும், சைந்தவியாக இருக்கட்டும், விசித்ராவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர், தேவியானி, இவங்க எல்லாரும் வந்து பேசினாங்க. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற இமோஷனல் சேலஞ்சஸ், மென்டல் சேலஞ்சஸ் எப்படி என்ன மாதிரி யுக்திகளை பயன்படுத்தி அதை கையாண்டாங்கன்ற ஒரு சீரீஸ். பியூட்டிஃபுல் சீரீஸ், ப்ளீஸ் வாட்ச் இட், இட்ஸ் வர்த் யூர் டைம், ரைட்? அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பாடல் வந்து என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ணுதுன்னு. ஏன்னா பிரியங்கா சிங்கர், ஏர்டெல் சூப்பர் சிங்கரோட கண்டெஸ்டன்ட் பிரியங்கா, டாக்டர் பிரியங்கா, அவங்க வந்து பாட்டு பாடுவாங்க. அதில் ஐ வில் பிரேக் டவுன். ஸோ வாய் டூ பீப்புள் பிரேக் டவுன்? ஏன் சில பாடல்கள் வந்து சில உறவுகளோட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த பாடல்லாம் ஏன் இவங்க ஞாபகத்துக்கு வருது, இந்த பாடல்லாம் ஏன் இந்த ஒரு இடம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து நான் குவிக்லி ஆல் ஜஸ்ட் டெல் யூ, ரைட்? மியூசிக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாஜிக்கை தாண்டினது. இட் ஹிட்ஸ் யூ டைரக்ட்லி இன்டு யுவர் இமோஷன்ஸ், ரைட்? உங்களோட லிம்பிக் சிஸ்டம் வந்து அது அட்டாக் பண்ணும், லாஜிக்கை தாண்டினது. ஸோ வென் தட் ஹேப்பன்ஸ், ரைட், உங்களுக்கு வந்து அந்த இமோஷன்ஸ் தான் ரொம்ப ஹாயாக இருக்கும். அண்ட் லிரிக்ஸ் வந்து நீங்கள் சம்டைம்ஸ் யூ ரெசனேட் வித் லிரிக்ஸ். சம்டைம்ஸ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ மெமரி. இந்த பாடல் நடக்கும்போது, இந்த பாடல் கேட்கும்போது எனக்கு இந்த ஞாபகம் வருது அப்படின்னு ஒரு இமோஷன்ஸ் வரும் அங்கே. ஸோ இட் பிகம்ஸ் அ இமோஷனல் ஓவர்லோட். அண்ட் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இன் கன்ஃபைன்மெண்ட், அவங்க வந்து வெளி உலகத்துலேருந்து ஒரு விஷயமும் தெரியாமல் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது, அந்த இன் கன்ஃபைன்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த இமோஷன்ஸ் பிளே ரியலி பிக் ரோல். ஸோ அங்கே வந்து அவங்க அழுகுறாங்க. ஸோ இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், நமக்கு இயல்பாகவே வெளியில் நடக்கும், அங்கே வந்து இன்னும் மேக்னிஃபைடாக நடக்கும்ன்றது தான் விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா, சாண்ட்ரா அண்ட் பிரஜீனோட 3 பேருக்கும் இடையில ஒரு விஷயம் நடக்குது. சாண்ட்ரா இஸ் ரியலி எங்க்ரி அண்ட் அப்செட். பிரஜீன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திவ்யா கிட்ட சொல்கிறாரு, இது வந்து பேட்ச் இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பேட்ச் இஷ்யூ என்னென்னா, அவர் வந்து ஒரு உறவை நான் துண்டிக்க விரும்புகிறேன் அப்படின்னும் போது, ரெட் பேட்சை வந்து துண்டிக்க விரும்பும் உறவு சாண்ட்ரா அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் சொல்வார், அதாவது இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்வார். இன்னொன்று வந்து திவ்யா கிட்ட வந்து உறவு தொடரணுன்றது திவ்யா பிரஜின் கொடுப்பாங்க, பிரஜினும் திவ்யாவுக்கு கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இமோஷனல் ட்ரிகர் அங்கே வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பேஸ் ஆன் தி ரியாக்ஷன் நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு ட்ரிகர்ட் அண்ட் இன்செக்யூரிட்டி. ஸோ அந்த ரியல் வேர்ல்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இன்செக்யூர் ஆகிடுச்சு. அவங்க வந்து இந்த வீட்டில் கோ கண்டெஸ்டன்ஸாக இருந்தாலும் கூட, அடிக்கடி பிரஜின் சொல்கிற வார்த்தை கோ கண்டெஸ்டன்ட்னு, ஆனால் வந்து அவங்களோட ரியல் லைஃப் ரிலேஷன்ஷிப் வந்து அது ஒரு இன்செக்யூரிட்டி கொண்டு வந்துருச்சு. ஷி வாஸ் மோஸ்ட் பப்ளிக்லி எம்பாரஸ். என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டாரேன்னு கூட இருக்கலாம். அண்ட் ஷி மே ஃபீல் ஐம் நாட் பீங் லவ்ட் பை மை ஹஸ்பண்ட்ற ஒரு ஃபீலிங்காகவும் அங்கே இருக்கலாம். ஆனால் ஏன் வந்து திவ்யா கிட்ட ஷி லேஷ்ட் அவுட். திவ்யா வந்து போய் கேட்பாங்க. ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, பிரஜீனும் திவ்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை இல்லைன்றது தெரியும். அவங்க வந்து ஷி வில் வாக் பாஸ் பிரஜீன். அண்ட் அவங்க போகும்போது திவ்யா போய் கேட்பாங்க, என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு. ஸோ பிரஜின் சொல்வார், தெரியாது, நான் வந்து கோ கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்வார். பேட்ச் இஷ்யூன்றதை வந்து அங்கே சொன்ன பிறகு திவ்யா வந்து ஒரு மழை பெய்து கொடை பிடிச்சிட்டே போய் சாண்ட்ரா வெளியில் தனியாக உட்காந்துருக்காங்களேன்னு போய் கேட்பாங்க. அண்ட் யூ won't believe it, சாண்ட்ரா ஜஸ்ட் lashes out at திவ்யா. திவ்யா வந்து கரிசனத்தில் தான் போய் கேட்குறாங்க. பட் ஷி would just say, இப்போ என்னன்ற, எதுக்காக வந்து என்ன கிண்டல் அடிக்கிறியா, என்ன இது இந்த மந்த் தான் எங்கள் அப்பா இறந்த மந்த், ஸோ நான் அப்படி இருக்கலாம், நான் அப்படி ஷி ஸ்டார்ட் ஷவுட்டிங். திவ்யா லைக், நோ, கத்தாதீங்க, எனக்கு தெரியாது உங்கள் அப்பாவோட டெத் மந்த்னு எனக்கு தெரியாது, ஐம் சாரி, நான் உனக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரிலாம் ஷில் ஜஸ்ட் லேஷ் அவுட் அட் ஹர், ரைட்? ஸோ இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் அப்புறம் கட் பண்ணிங்கன்னா வியனா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதே இடத்துல உட்காந்து வியனா கிட்ட சிரிச்சு பேசுவாங்க. ஸோ ப்ராப்ளம் வந்து திவ்யா கிட்டன்றது வந்து கொஞ்சம் பதிவாகுது அங்கே, இந்த ரியாக்ஷன் பேஸ் ஆன் த ரியாக்ஷன்ஸ் இந்த ஹவுஸ், ரைட்? ஸோ ஐ திங்க் வந்து இந்த இமோஷனல் செலக்டிவிட்டி அவங்களுக்கு, இவங்ககிட்ட நான் வந்து கொஞ்சம் சிரிச்சு பேசுவேன், இவங்ககிட்ட வந்து லேஷ் அவுட் திட்டுவேன் கத்துவேன்றது வந்து ஐ திங்க் ஷி சீஸ் திவ்யா as a threat. ஓகே, அண்ட் வியனா இஸ் ஹார்ம்லெஸ். அதுதான் விஷயமா இருக்குது. அண்ட் அவங்க வந்து அங்கே பொய் சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பாவோட டெத் மந்த்னு. ஏன்னா உள்ளே போன பிறகு பிரஜின் சொல்வார், இல்லையே அவங்க அப்பா இருந்தது ஜனவரி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ஷீ யூஸ்ட் மெனிப்புலேஷன் டெக்னிக் டு கிரியேட் சிம்பத்தி ஃபார் ஹர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது.
நான் இவ்வளோ பேடாக நான் பிஹேவ் பண்ணிட்டேன்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் கொடுக்கணுன்றதுக்காக, அந்த சிம்பத்தி வேணுன்றதுக்காக, டு ஜஸ்டிஃபை ஆக்ஷன்ஸ் she is actually doing that மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா she wanted to tell Divya I have a reason to shout. ஆனால் ஆக்சுவல் ரீசன் என்னன்றது வந்து யாருக்குமே தெரியல. பட் பேஸ்ட் ஆன் வாட் பிரஜீன் இஸ் சேயிங், he's been married to her for 20 years. ஸோ அவருக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்கிறார் பேட்ச் இஷ்யூன்றாரு. ஒன்று பேட்ச் வந்து அவங்களுக்கு கொடுக்கலன்றதுக்காக இருக்கலாம், இல்லை திவ்யாவுக்கு போனதாக கூட இருக்கலாம். பட் திவ்யா கிட்ட தான் she's shoutingனா I think the issue is with her, how she's interpreted things about Divya அப்படின்றது தான் தோணுது. ரைட், ஓகே. ஸோ அந்த விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரஜின் வந்து ஒரு இந்த 3ஆம் பிறை படத்தில் வந்த சீனை வந்து நடிச்சு காட்டுறாரு. வாட் அமேசிங் ஆக்டிங், செம்மையாக நடிச்சிருந்தார். ரியலி இட் வாஸ் வெரி குட் ஆக்டிங். பிரஜின் வெரி இம்ப்ரெசிவ், ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஆஸ் அன் ஆக்டர் கம்ஸ் அக்ராஸ் வாவ் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ஏன் அவருக்கு மட்டும் இவ்வளோ ஸ்க்ரீன் டைம் கொடுத்தாங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஐ மீன் இட் வாஸ் வர்த் வாட்சிங் இட், பட் வை டிட் தே ஹீ அலோன் கெட் ஸோ மச் ஆஃப் டைம்? ஏன்னா மற்றவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஏன் மற்றவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்காம இவ்வளோ நேரம் பிரஜினுக்கு காட்டுனது எதுக்காக அப்படின்னு ஒரு எண்ணமும் வருது. மேபி த சேனல் டிசைடட், லுக் பிரஜின் வந்து ஹஸ் காட் அ லாட் அட் ஸ்டேக் and he wants to prove himself as an actor. ஸோ அதனால் அந்த ஸ்பேஸ் கொடுக்கலான்னு கூட சேனல் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமும் சுபிக்ஷாவும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சுபிக்ஷா திரும்ப அந்த பாட்டை பாட போகிறோன்னு விக்ரம் வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க. இஸ் இட் ஃபேர் நாம்? நம்ம சொன்னோம், நம்ம வந்து நேற்று நிகழ்ச்சியினோட பதிவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த கலெக்டிவ் ஐடென்டிட்டி வர்சஸ் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி. எப்போது நீ வந்து அண்ட் கானா வினோத்தை சொல்லுவார், எப்போதும் நீ வந்து இந்த கம்யூனிட்டின்னு சொல்லாமல் நீ உனக்காக வேறு விஷயங்கள் பாரு அப்படின்னு. மற்ற விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, நீ வந்து நல்லது செய்யணும், இவ்வளோ விஷயங்களை பற்றி பேசலாமே, ஏன் இந்த கம்யூனிட்டி மட்டும் யூஸ் பண்ணுறேன்? ஸோ இட் பிகம்ஸ் லைக் என்னோட பிரம்மாஸ்டம், நான் இந்த கார்டை பயன்படுத்தி நான் வந்து ஓட்ஸ் வாங்குவேன்ற மாதிரி ஆயிடுது. அப்படி தானே அதை சொல்கிறாங்க. பட் விக்ரம் சொன்ன விதம் வந்து ஏற்புடையதாக எனக்கு தெரியல. அண்ட் விக்ரம் கம்ஸ் அக்ராஸ் as someone who's a little nosy. ஏன்னா ரம்யாவோட ரூமில் கனி படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ ரம்யா தனியாக கூப்பிட்டு இது நீ பண்ணலாமா, ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கலாம். பட் ஆல்சோ அவரோட துணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் நோசியாக இருக்காரா, கொஞ்சம் அவருக்கு நிறைய பாராட்டுக்கள் வீக்கெண்ட்ஸில் கொடுத்து விஜய் சேதுபதி அவருக்கு பாராட்டு தெரிவித்து இஸ் இட் கெட்டிங் டு ஹிஸ் ஹெட் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா பிரஜின் நடித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் ஹக் பண்ணுவாங்க, பட் விக்ரம் வந்து போய் ஹக் பண்ண மாட்டார். அந்த ரியாக்ஷன் கூட அவர் பிரஜின் நடிக்கிறத பார்த்து கூட அவர் வந்து என்ன நடக்கும்னா முக்கால்வாசி நேரம் வந்து அவரோட கட் பண்ணும்போது லாங் ஷாட்லலாம் நீங்கள் பார்க்கும்போது ஹீ இஸ் லைக் ஒரு இன்டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்துருந்தார். ஸோ அது ஏற்புடையதா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. ஸோ ப்ளீஸ் ஷேர் யோர் கமெண்ட்ஸ் அபவுட் விக்ரம், நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்கன்னு. ரைட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரும் நெக்லஸும்னு வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க. 2 ஜமீனாக பிரிக்க போகிறாங்க. ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இதை. 2 ஜமீனாக பிரிக்க போகிறாங்க. ஒரு ஜமீன்தார், ஆனால் 2ஆக பிரிக்கிறாங்க. 2 நெக்லஸ் இருக்குது. ஒரு நெக்லஸை இன்னொருத்தவங்க எடுக்கணும். இன்னொரு நெக்லஸை வந்து யூ மஸ்ட் ட்ரை அண்ட் கெட் த நெக்லஸ் ஓவர் அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் யுவர் நெக்லஸ்ன்றது தான் விஷயம். ஸோ வின் பண்ணுறவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அண்ட் தே வில் கோ ஃபார் த கேப்டன்சி டாஸ்க். லூஸ் பண்ணுறவங்க வந்து டைரக்ட் நாமினேஷனில் இருப்பாங்கன்றது தான் விஷயம். ரைட், சரி. இது வந்து ரெட்ரோ சினிமா டீம் வர்சஸ் மாடர்ன் சினிமா டீம்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. நான் சினிமா பார்க்க மாட்டேன். ஐ டோன்ட் யூஸ்வலி வாட்ச் சினிமா. ஸோ எனக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. 1-2 கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சது வந்து கானா வினோத் வந்து டி ராஜேந்தர் கேரக்டர். ஆனால் என்ன படம் ஏதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து திவ்யா வந்து தில்லானா மோகனம்பால் கேரக்டர் பண்ணுறாங்க, பத்மினியோட கேரக்டர். அந்த படம் நான் பார்த்தேன். ஸோ ஐ நோ அதில் வந்து அவங்க பரதநாட்டியம் காஸ்டியூம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஷி நீட்ஸ் டு டக் இட் இன்டு பாவர்ட். அது வந்து வெளியிலேயே இருக்கும். ஏன்னோ ஷி வில் பி ஜஸ்ட் வெளியிலேயே இருக்கும். ஷி டிடன்ட் வேர் த காஸ்டியூம் கரெக்ட்லி அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி எனக்கு அண்ட் வியானா கேரக்டர் வந்து முதல் மரியாதை ராதா கேரக்டரா இல்லை அதுக்கு முன்னாடி வந்து மயில்னு சொல்கிறாங்க. மயில் வந்து இஃப் ஐம் நாட் ராங் இஸ் ஸ்ரீதேவின்னு தெரியும். ஸோ ஐ டோன்ட் வாட்ச் a lot of movies, so I'm not too sure. But முதல் மரியாதை is a movie that if you haven't watched it, go watch it. It's an amazing movie. ரைட். என்னோட மாமனார் நிறைய பாட்டு பாடியிருக்காரு அதில். ஸோ அந்த படத்தை போய் பாருங்கள். அதுதான் நான் நினைக்கிறேன். அண்ட் மற்றபடி எனக்கு கேரக்டர்ஸ் ஒன்றும் தெரியல. அப்புறம் ஒரு டாஸ்க் வச்சாங்க. ஜஸ்ட் இன்கேஸ் ரெண்டு டீமும் டாய் ஆகிடுச்சுன்னா பேஸ் அந்த டாஸ்க் நாங்கள் வந்து யார் வின்னிங் டீம் டிசைட் பண்ணுவோன்னு கண்டுபிடின்னு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை வந்து கையால் தொட்டு எடுத்து பிளைண்ட் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டீம்லேருந்து ஒரு பேராக வந்து கான்டெஸ்ட் பண்ணோம். அவங்க சொல்கிற வெஜிடபிள் கரெக்டாக எடுக்கணும்னு. அதில் வந்து அமித் வந்து முதல்ல கியூகம்பர் கண்டுபிடிச்சாரு. செகண்ட் ரவுண்டில் வந்து சாண்ட்ரா அண்ட் அமித் ரைட். சாண்ட்ரா வந்து கேப்சிகம் கண்டுபிடிச்சாங்க. 3வது ரவுண்டில் வந்து ஜிஞ்சர் வந்து அமித் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் வந்து
4வது ரவுண்டில் வந்து கேரட்டை வந்து சாண்ட்ரா கண்டுபிடிச்சாங்க. ஸோ இட்ஸ் இட் டாய். ஸோ டாய் பிரேக்கரை அடுத்தது கொடுக்கும்போது அனியன் சொல்லும்போது அந்த அனியனை வந்து இவர் எடுத்துருவார், அமித் எடுத்துருவார். ஆனால் அது வந்து என்னென்னா கீழே விழுந்துச்சு, எல்லாத்தையும் தட்டி கிட்டி கீழே விழுந்து விக்கல்ஸ் விக்ரம் எடுத்து வச்சு 2 பேருக்கும் நடுவில் தான் வைப்பார். ஆனால் அமித் எடுத்தது ரீமேட்சின்னு போயிட்டு இன்னொரு ரவுண்ட் போகும்போது சாண்ட்ரா வின்ஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு 3 points அண்ட் அமித்துக்கு 2 points சொல்லியிருக்காங்க. அமித் இஸ் நாட் ஹாப்பி, ஹி த்ரோஸ் இஸ் பிளைண்ட் ஃபோல் ஆன் த டெஸ்க் அண்ட் சேஸ்னும் நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்க. ஹி ட்ரைஸ் டு டிஃப்ளெக்ட் இட் டு பாருனால தான் என்னால் விளையாட முடியாதுன்ற மாதிரி அவர் காட்டினார். இட் வாஸ் ஜஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எங்கர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அடுத்த 2 பேர் வாங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து எண்ட் கார்ட் போட்டாங்க. இதுதான் நேற்று நிகழ்ச்சியின் ரிவ்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.